அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்றைக்கி தமிழகத்தில் அடிப்படை மக்கள், சாமானிய மக்கள், எளிய மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் அனுதினமும் தலைவிரித்து ஆடிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருள் என்ன தெரியுங்களா? பராசக்தியா ஜனநாயகனா அப்படிங்கிற அளவுக்கு இரண்டு பெரும் படங்கள், இரண்டு பெரும் அரசியல் குறியீடாக இன்றைக்கி மாறி நின்று பெரிய வாக்குவாதத்தை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதில் இன்றைக்கி பராசக்தி வெளியாகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, ஜனநாயகன் முன்வைக்கக்கூடிய அரசியல் பார்வை என்ன, அரசியல் பார்வை என்பது விஜய் இந்த படத்தை சார்ந்து என்ன விஷயத்தை இங்கே நிலைநாட்ட முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையாக ஒரு தமிழன் அப்படிங்கிறதுல உள்ளளவும் நான் பெருமை கொள்கின்றேன். தமிழ் மொழி மீது பாசமும் நேசமும் அக்கறையும் காதலும் நான் கொள்கின்றேன். ஆனால் இதே பாசமும் நேசமும் அக்கறையும் என்னை மிகைத்து இந்த மொழி வெறி என்ற நிலைக்கு என்னை கொண்டு செல்லாது. பிற மொழியை தாழ்த்தக்கூடிய இடத்திற்கு என்னை கொண்டு செல்லாது. என் மொழிதான் உலகத்தில் சிறந்தது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி என்னை கொண்டு செல்லாது. ஏன்னா நான் ஏற்றுக்கக்கூடிய மார்க்கம் எனக்கு சொல்லியிருக்கு, மொழியால் யாரும் சிறந்தவன் கிடையாது. எவன் இறையச்சம் கொண்டு செயல்படுறானோ, இறைவனுக்கு பயந்து நடக்கிறானோ அவன்தான் இறைவனுடைய பார்வையில் சிறந்தவனாக இருக்கான் அப்படின்னு எனது மார்க்கம் கற்றுக் கொடுத்தனால எதை வைத்தும் எதுவும் நான் கம்பேர் பண்ணவே இங்கே விரும்பலை. இது மொழியால் சிறந்தவன் கிடையாது, தேசத்தால், நிறத்தால், இனத்தால் யாரும் யாரை விடவும் சிறந்தவன் கிடையாது. அப்போ யார் சிறந்தவன்? எவன் இறையச்சம் கொண்டு இருக்கின்றானோ, இறைவனுக்கு பயந்து நடக்கின்றானோ, தனிமையிலும் அவன்தான் சிறந்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எனது பார்வை என்பது என்றைக்குமே எனது இல்லை, ஒரு முஸ்லீமுடைய பார்வை இப்படி தான் இருக்கும். பழனி பாபா சொன்ன அந்த தியரியை தான் ஒவ்வொரு முஸ்லீமும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த பொது சமூகத்தின் மத்தியில் பதிவு செய்கின்றோம். நாங்கள் தேசத்தால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், மார்க்கத்தால் இஸ்லாமியன். அப்போ இந்த வரையறைக்குள்ளே தான் எங்களை தமிழ் பேசக்கூடிய ஒரு முஸ்லீமாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். எங்கள்கிட்ட உங்களுக்கு உருது தெரியுமான்னு கேட்டால் உருதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் அப்படிங்கிறதுல நாங்கள் தெள்ள தெளிவாக இருக்கின்றோம். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பராசக்தி அப்படிங்கிற படம் வெளியாகிருக்கு. இந்த படம் பெரிய பேசுபொருளாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஏன்னா பராசக்தியும் ஜனநாயகமும் ஒரே தேதியில் வெளியாகும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. சொல்லப்போனால் பராசக்தி தள்ளி போய் அடுத்த வருஷமே வெளியாகும் அப்படிங்கிற அளவுக்கு சில அழுத்தங்களும் இருந்துச்சு. ஆனால் பல தடைகளை உடைத்து இன்றைக்கி பராசக்தி வெளியாகிருக்கு. ஆனால் ஜனநாயகன் சற்று தள்ளி போயிருக்கு. அப்போ இந்த இரண்டு படங்களை இன்றைக்கி பொது சமூகத்தில் சோஷியல் மீடியாவில் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, பராசக்தி என்ற படம் திமுகவுடைய படம், திமுகவுடைய அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் அரசியலுக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக இந்த படத்தை வெளியிட்டு மக்களை அதன் பால் ஈர்த்து வாக்கு வங்கியாக அதை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு டிவிகே சார்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னும் பல பொது நபர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. இதே ஜனநாயகன் படத்தை நேசிக்கக்கூடிய, விஜயை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள், அணில் குஞ்சுகள்னே சொல்லுவேன், ஏன் அவர்கள் இந்த படத்தை அல்லது இந்த படத்துடைய பராசக்தியுடைய படத்தை கதை கருவை அவர்கள் விளங்காமல் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, டிவிக்கு எதிர்க்கத்தான் இந்த பராசக்தி படம் வந்திருக்குங்கிற மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ ஜனநாயக படத்தை கொண்டாடக்கூடியவர்கள் விஜய் வீழ்த்துவதற்காகத்தான் பராசக்தி படம் வந்திருக்கு. பராசக்தியை கொண்டாடக்கூடியவர்கள் ஜனநாயகம் பராசக்தியை வீழ்த்துவதற்காகத்தான் போட்டியை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு காரசார விவாதங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இரண்டு படத்தை குறித்து ஒரு நல்ல மனிதனாக சிந்திக்கக்கூடிய சமயத்தில் பராசக்தி படம் பேசக்கூடிய கதை களம், அந்த கருப்பொருள் இருக்குல்ல, அது தமிழகத்துடைய உணர்வில் ரத்தத்தில் ஊறிப்போன விஷயம். கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளாக நடந்த ஒரு பெரும் பிரச்சனை, உயிர் தியாகம் செய்த ஒரு பிரச்சனை. என்ன? ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் தியாகம் செய்த நபர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த பராசக்தி என்ற படம் வெளியாகிருக்கு. ஆனால் பல்வேறு கேள்விகள் நமக்கே இருக்குது. ஏன் இந்த படம் போன வருஷம் வெளியாகலை? ஏன் இன்றைக்கி இந்தி திணிப்பு பிரச்சனை என்பது, இந்தி எதிர்ப்பு பிரச்சனை என்பது எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு? முதல் 1937 40 வரையும் 2 ஆண்டுகள் நடந்துச்சு. அதில் பல நபர்கள் இருந்தாங்க. முதலாக 2 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நபர்கள் பார்த்திங்கன்னா தாளமுத்து, நடராஜன். இந்த 2 பேர் தான் முதலாக நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 இந்த மொழிக்காக தியாகம் செய்த 2 நபர்களாக இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு முறை நடக்குது 1946 50 வரையும். அதற்கப்புறம் மிகப்பெரிய உச்சகட்ட போராட்டம் தான் 1965 நடக்குது. 65 தான் கிட்டத்தட்ட 21 நபர்கள், இளைஞர்கள்
தீ வைத்து இந்த மொழிக்காக இறந்தாங்க. ஏனென்றால் இந்த மொழியை திணிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வந்து திணிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் இங்கு மொழி பற்று என்பது எப்படி ஆகுதுன்னா, என் மொழியை அழிக்க ஒருத்த வர்றான்னா அதை எதிர்த்து நான் போராடணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் பல நபர்கள் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே மொழி வெறி கிடையாது, மொழி பற்று இருக்குது. அந்த பற்று என்ன ஆகுது, என் மொழியை தாண்டி இன்னொரு மொழி இங்கே வந்து திணிக்க நீங்கள் முற்பட்டீர்கள் என்றால் நாங்கள் வருங்காலத்தில் பெரிய பாதிப்புக்குள்ளாவோம். அரசு வேலைகளில் இந்தி தான் பிரதான மொழியாக இருக்குது அப்படின்னா என்னால் எப்படி படித்து முன்னேற முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் கடந்த 80 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை என்பது இருந்துச்சு. அதில் பல்வேறு இடங்களில் வந்து மக்கள், தமிழக மக்கள் தான் பெரிய போராடி இருக்காங்க. உயர்திரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அதை வந்து சட்டமாக ஏற்றக்கூடிய இடத்தை நோக்கி போனார். அதாவது இருமொழி கொள்கை தான் இங்கே வேண்டும், எங்களுக்கு இந்தி விருப்பப்படம் இல்லை, எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு தூக்கி போட்டார். அப்போ அந்த அளவு ஒரு அரசியல் பயணம் கொண்ட ஒரு நிலையில் தான் இந்த வரலாறு இருக்குது. ஸோ இந்த வரலாறை வந்து அரசியலை, அதாவது தேர்தலை ஒட்டி சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடுவது என்பது சற்று நெருடலான விஷயமா இருக்குது. அது ஏன் மக்களை உங்கள் ஈர்ப்பதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதுக்கு நம்ம அரசியல் சாயம் பூசலை, டிஎம்கே படம் தான் இது, நாம் பூசலை, நாம் அதை பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். பராசக்தி என்ற படம் இந்தி திணிப்பு பிரச்சனையை பேசுதா, அந்த தியாகத்துடைய உணர்வுகளை பேசுதா, அப்போ நிச்சயமாக வரவேற்கின்றோம். அப்போ அந்த கதையும் அந்த கதை கருவும் நிச்சயமாக தமிழகத்தில் ஆவணமாக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ஏன் இவ்வளவு காலதாமதம்? வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் எப்போ வேணால் இந்த படம் எடுத்திருக்கலாமே, ஏன் போன வருஷம் எடுத்திருக்கலாமே, இல்லை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்திருக்கலாமே, இல்லை பெரிய தொழில்நுட்ப கிராஃபிக்கான வெயிட்டிங் எதுவும் கிடையாது. அவதார் போன்ற படங்களில் தொழில்நுட்பம் பயன்படுத்தணும், அப்போ அப்டேட் ஆகத்தான் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த பராசக்திக்கு தொழில்நுட்பம் பெருசாக தேவை இருக்குங்கிற மாதிரி எதுவும் கதைக்களங்கள் இல்லையே, இது எப்போ வேணாலும் பேசியிருக்கலாம்ல. அப்போ ஏன் இவ்வளவு காலதாமதம்? இந்த தமிழகத்துடைய வரலாற்று தொன்மை மிக்க இந்த படத்தை எடுப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஏன் இந்த அரசியல் சூழலை ஒற்றி இந்த படம் வெளியாகணும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழுது. ஆனால் அதெல்லாம் கடந்து நாம் இந்த கதையை ஏற்றுக்கொள்கின்றோம். பராசக்தி என்ற படத்தை ஏற்றுக்கிறோம், அந்த படத்தில் வரக்கூடிய இந்தி பிரச்சனையை பேசக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறோம், எல்லா அடிப்படையிலும் இந்த படத்தை ஏற்றுக்கிறோம். அப்போ ஒரு டிவிக்கு ரசிகன் கூட என்ன பண்ணணும்னா, நல்ல அறிவுள்ள மனிதனாக இருந்தால் நம் தமிழக முன்னோர்கள் செய்த தியாகத்தை கூறக்கூடிய பராசக்தி படத்தை நாம் போய் பார்க்கணும், அந்த கதையை நம்ம விளங்கணும். இது தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த செய்தி போய் சேரணும், தமிழர்களுடைய தியாகத்தை புரிஞ்சுக்கணும், மொழி மீது எப்படி பற்று வச்சுருக்காங்க, வெறியில்லை பற்று எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை உணரணுங்கிற மாதிரி டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டன் கூட என்ன பண்ணணும், போய் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, விஜய் எதிர்க்கத்தான் இந்த படம் களத்தில் இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேசுபொருள் ஆகிட்டுருக்கு. ஸோ அது அப்படி இருக்கட்டும். ஸோ படம் எப்படி இருக்குது பராசக்தின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கதைக்களம் ஒரு அருமையான கதைக்களம், கதையுடைய சாராம்சத்தில் குறையே இல்லை. ஆனால் அதை திரைக்கதையாக மாற்றி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பல ட்ராபேக் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அண்ணாதுரை கேரக்டர் ஆப்டடே இல்லை. அண்ணாதுரை என்ற அந்த மிகப்பெரிய ஜாம்பவான் ஆளுமை எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு, ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் சற்று குறைவாக இருக்குது. அதர்வாவுடைய கேரக்டரில் கூட தமிழ் உச்சரிப்பு சரியான முறையில் இல்லை. நான் கதையை முழுசாக சொல்லலை, ஏன்னா வரலாறு தெரிஞ்சவன் போய் இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், கதை நல்ல கதை ஆனால் எடுத்த விதம் சரியில்லை அப்படின்றான். மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. எந்த காட்சிகளும் பெரிய வீரியத்தை அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகக்கூடிய மூமெண்ட்லாம் அதில் இல்லை. அப்படியே அந்த வரலாறை உள்வாங்கி தன் ரத்தத்தில் ஏற்றி அவன் பற்றோடு இருப்பான் அப்படிங்கிற அளவு அங்கே இல்லைங்கிறது வரலாறு படித்தவனுக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் போய் புதுசாக பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் இதாக தெரியும். சிவகார்த்திகேயன் ரோலை பொறுத்த வரைக்கும் பெருசாக அதில் ஒன்றுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் ரோலை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பான அந்த நடிப்புக்கு இந்த கதைக்களம் பெரிய அளவில் என்ன சொல்கிறதுனா ஆப்டடாக ஆகலை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப சுருக்கமாக சொன்னோன்னா, கதை நல்ல கதை, ஆனால் அது போய் ப்ரெசென்ட் ஆன விதம் என்பது இன்னும் பத்தலை, இன்னும் வீரியம் தேவை. இன்னும் இதில் இருக்கக்கூடிய ரியல் கேரக்டரே அண்ணாதுரை தான், கலைஞர் இந்த கேரக்டர் தான். இதே பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலைங்கும் போது சற்று வருத்தமாக தான் இருக்குது. மற்றபடி இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து வெளியாகக்கூடிய இந்த பராசக்தி படம் உண்மையாக ஒரு டாக்குமெண்ட்ரி அளவுக்கு போகும். அது எல்லா உண்மைகளையும் பேசும், அது பெரிய வீரியமாக இருக்கும். சர்வதேச அளவில் இந்த படம் மொழியாக்கம் செய்யப்பட்டால் கூட, தமிழகம்ங்கிற ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்காங்கிற அளவு பேசப்படும் நினச்சி போய் பார்த்த நமக்கு பராசக்தி இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஜெயம் ரவி கேரக்டர் அது எல்லாமே ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். ஜெயம் ரவி ஆகட்டும், அதர்பாக ஆகட்டும், சிவகார்த்திகேயன், இதெல்லாம் கற்பனை கதாபாத்திரம். அந்த சூழலில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையான வாழ்ந்து உண்மையாகவே இந்த தியாகத்தை செய்த கதாபாத்திரம்னா அண்ணாதுரை, கலைஞர். ஸோ அந்த கதாபாத்திரத்தை இன்னும் டெப்த்தாக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது நமது வேண்டுகோளாக இருக்குது. மித்தபடி உள்ள கதை என்ன இருக்குது எப்படி அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள நம்ம போகல. ஸோ இந்த படம் அப்படி இருக்கட்டும். ஸோ ஜனநாயகனை இன்றைக்கி தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த வரலாற்று சம்பவம் முக்கியமான இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் அந்த படமே தப்பு,
இந்த வரலாறே பேசக்கூடாது, இது அரசியல் வரலாறு அப்படிங்கிற பார்வை முற்றிலும் தவறு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் இது திமுக சார்பாக வெளியான கட்சி, அரசியல் லாபத்திற்காக வெளியாகக்கூடிய படம் நீங்கள் வைத்தால் கூட அதில் சொல்லப்பட்ட கதைக்களம் வரவேற்கத்தக்க கதைக்களம் தான். அது எடுத்த விதம் சற்று முரணாக இருக்குது. ஆனால் அது இந்த நிலையை நோக்கி நெருங்குவது என்பது கொஞ்சம் அரசியலாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. அதை ஒட்டி இந்த பராசக்தி வெளியாகுது. அப்படிங்கும் போது இது அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படமாட்ட இன்னைக்கு பொதுவான மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் வசமாக இதில் சிக்கிட்டார். ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் சூரரை போற்று உங்களுக்கு தெரியும், நல்ல கதைக்களம். அதை இயக்குனர் தான் இந்த பராசக்தி எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சூர்யாவோட தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. சூர்யா தெளிவாக யோசிச்சு பார்த்துருக்கிறாரு, இது எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு சூர்யா அந்த படத்தில் கமிட் ஆகலை. ஸோ சூர்யாவுடைய சாயல் போல் சில விஷயங்கள் அந்த படத்தில் கொஞ்சம் தெரியும். ஆனால் என்னென்னா இதற்கு சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் கமிட்டாகி நடிச்சிட்டாரு. எங்கள் அண்ணா விஜயே எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜனநாயகம் வரட்டும், அது பிளாக் பஸ்டருக்கு ஹிட் அடிக்கும், அதை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை படமாக ஏன் பார்க்குறேன்? ஜனநாயகன்னு ஒரு படம் அல்ல, என்ன அரசியல் கட்சி கருத்துக்கள் இருக்க போது, தமிழகத்துடைய பிரச்சனைகள் பேச போதா, ஏதாவது வரலாற்று சம்பவங்கள் பேச போதா, இல்லை உன்னை பக்குவப்படுத்த போதா, உன்னை நெறிப்படுத்த போதா, அது என்ன பேச போகுது? தனது பில்டப்பை பேச போகுது. தான் அரசியலுக்கு வந்தால் எப்படி அப்படி ஆகும்னு சொல்லிட்டு தன் அரசியல் நிலைப்பாடுங்கிறதோட பில்டப்பாக தான் இன்றைக்கி ஜனநாயகம் படம் என்பது வெளியாக காத்திருக்கு. அப்போ ஒரு ரசிகனாக நீ கொண்டாடிட்டு போகணும், எவனும் விமர்சனம் பண்ணல. கொண்டாடு, மாலை போடு, பால் ஊற்றி என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் ஒரு வரலாறு பேசக்கூடிய படத்தை நீ ஜனநாயகனோடு ஒப்பிட்டு அதை தூக்கி எறிவது என்பது உண்மையாக நீங்கள் ஒரு கூமட்டை. உங்களுக்கு அறிவில்லை என்பது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு கூட இல்லையாட்டி நான் என்ன சொல்கிறது? நீ இப்படி பேசலாம், நான் ஜனநாயகம் தலைப்பாடு தான் முக்கியம், அதை பார்த்துட்டு நான் போய் இந்த படத்தை பார்ப்பேன், ஏன்னா எனக்கு இந்த கதையை தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும், நீ பேசலாம். இதுதான் ஒரு அறிவுள்ள மக்கள் பேசக்கூடிய பேச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? இந்த படத்தையே நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிவீனத்தனத்தில் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க, விஜய் ரசிகர்கள் போய் சென்றுட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் களத்தை, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லா பிரச்சனையிலும் எப்படி பேசுவீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் பேசுவீங்க. முஸ்லீம்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய அளவில் இஃப்தாரில் கலந்துக்குவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, குன்றத்தூர் பிரச்சனை, மதுரையுடைய குன்றத்தூர் பிரச்சனையில் போய் நீங்கள் நிற்க மாட்டீங்க. கிறிஸ்மஸ் விழாவில் போய் கலந்துக்குவீங்க. ஆனால் இதே கிறிஸ்துவ பெருமக்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா நீங்கள் போய் பேச மாட்டீங்க. இப்படி தான் உங்களுடைய சூழல் என்பது இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. கள பிரச்சனைகளை நீங்கள் அடையாளப்படுத்த மாட்டேங்கிற. இதுவரையிலும் ஒரு பிரச்சனை கூட நீங்கள் அடையாளப்படுத்துறது கிடையாது. அடையாளமே படுத்தாமல் எனக்கு எல்லாமே வேணும்னு ஆசைப்படுவது என்பது நிச்சயமாக தமிழக அறிவுள்ள மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ நல்ல கொள்கையோடவா பல்வேறு பிரச்சனைகளுக்காக நீ போராடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள்கிட்ட விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படங்களை மையமாக வைத்து அரசியல் குறியீடு அதை பயன்படுத்தி இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் செய்யக்கூடிய நாசகரமான கேடுகட்ட நிலை தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. உண்மையாக சொல்ல இது வருத்தத்தக்க நிலை. ஒரு சினிமாவை தூக்கி பிடித்து அதன் வழியாக நீங்கள் அரசியல் பிம்பத்தை ஏற்படுத்துவது என்பது என்ன வகையான வீழ்ச்சி? டிஎம்கே மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் நூற்றாண்டு காலமாக தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் செய்தது என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கு. நான் சொல்கிறேன், எல்லா பக்கமும் தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். டிஎம்கே மேலே தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். ஏடிஎம்கே மேலே தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். பிஜேபி மேலே தவறு மட்டும்தான் இருக்கும். அப்போ இப்படி நம்ம எல்லா பக்கமும் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் காலச்சூழலுக்கு ஏற்றாற் போல் அந்த சூழலை நம்ம அனுசரித்து சில முடிவுகளை தவறானவர்கள் நல்லது மிகுதியாக செய்யக்கூடிய இடத்துல கூட அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்பது இன்றைக்கி இருக்கணும். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, டிஎம்கேவை எல்லோரும் போய் விரும்பியே ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ டிஎம்கே ரொம்ப தூய்மையான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க. காலச்சூழல் இந்த இடத்துல இவர்கள் தான் சற்று வீரியமாக பிஜேபி எதிர்ப்பு என்ற நிலையை பேசுகிறார்கள், சில இடங்களில் செய்து காட்டுகிறார்கள். ஸோ அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்த பின்னாடி இன்றைக்கி தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் டீல் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இது போன்ற டீலிங் நடந்திருக்கா? இது போன்ற பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடுகள் நடந்திருக்கா? பெருசாக இல்லை. அப்போ ஏன் நடக்குது எல்லாம் நமக்கு தெரியுது. இருந்த பொழுதும் அந்த இந்த நிலைப்பாட்டில் இப்படி எடுக்கிறார்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதை உள்ளளவு நம்ம வரவேற்கின்றோம். நல்லது செய்தால் பாராட்டுறோம், கெட்டது செய்தால் எதிர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், குரல் கொடுக்குறோம். இப்படி தான் நிலைப்பாடுகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் கலைத்து விட்டு நமக்கு நல்லது ஒரு ஆட்சி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு முஸ்லீமாக மொழியை குறித்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற, நானும் இல்லை முஸ்லீமாவே எப்படி இதை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது பெரிய பெருமைக்குரிய விஷயம்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க பிறந்தது அரபு குலம். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இறைவன் என்பவன் ஒருவன், தாய் தந்தை என்பது ஒருத்தவங்க தான், ஆதாம் ஏவாள். அதே போல் உங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அரபி பேசக்கூடியவன் அரபி பேசாதவனோடைய சிறந்தவன்லாம் கிடையாது. மொழியால் யாருமே சிறந்தவன் கிடையாது. யார் சிறந்தவன்?
இரையச்சம் கொண்டவன் மட்டும்தான் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவார்த்த சிந்தனையை இந்த சமூகத்திற்கு, முஸ்லீம் சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அன்றைய காலகட்டங்களில் அரபுகள் எந்தளவு மொழிவெறியாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன் மொழியல்லாத எந்த மொழிக்காரன் இருந்தாலும் அவனை அடிமையாக வச்சுக்கிறது, அவன் மொழியோட மித்த மொழிகளை தாழ்மையாக பார்க்கறது. நீ இந்த மொழி பேசுகிறியா, நீ விலகி போயிரு, என் பக்கத்தில் நிற்காதுன்னு தீண்டாமை அளவுக்கு அன்றைக்கி அரபு தேசத்தில் மொழிவெறி என்பது, அரபு மொழி என்பது இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பின்னாடி அது எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அந்த டெமோக்ரேஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் சிறந்த மொழிகள் எடுத்தீங்கன்னா, சிறந்த மொழிகள் என்பது பெருமைக்குரிய மொழிகள் இல்லை. 5 இலக்கிய நயம் கொண்ட மொழிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 4 தான் சொல்ல முடியும். ஒன்று சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க, ஆனால் அதற்கு இலக்கிய வடிவமோ அல்லது பெரிய விஷயங்களோ எதுவும் இல்லை. ஆனால் தமிழ், கிரேக்க மொழி, ஹீப்ரு மொழி, அரபி மொழி, இந்த மொழிகளுக்குத்தான் இலக்கிய நயம் என்பதும் இலக்கிய சூழல் என்பதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்வதேச அளவில் குறிப்புகளை பார்க்க முடியுது. தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆத்திச்சூடியாகட்டும், திருக்குறளாகட்டும், இதெல்லாம் இன்றைக்கி அரபிகள் விரும்பி வாசிக்கிறாங்க. இன்றைக்கி அரபு மொழிக்கு தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்க்கப்பட்ட பின்னாடி அவங்க ஆச்சரியப்படுறாங்க, ஓ தமிழில் இவ்வளோ இலக்கிய நயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அரபிக்கும் அவ்வளோ இலக்கிய நயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த முஸ்லீம்கள் எடுத்துட்டிங்கன்னா உடனே ஒரு கேள்வி வரும், முஸ்லீம்னாலே உருதுன்னு. தெளிவாக இந்த கேள்வியை காயிதே மில்லத்திட்ட கூட கேட்டாங்க. காயிதே மில்லத்திற்கும் நேருக்கும் அடைந்த அந்த விவாத விஷயங்கள் என்பது இன்றைக்கி பதிவேட்டில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக காயிதே மில்லத்திட்ட வந்து நேரு கேட்பார், இப்படி தேசிய மொழியாக இருக்கும்போது இந்தி மொழியை தான் வைக்கணும், இந்தி தானே பெரும்பான்மையான மக்கள் பேசுகிறாங்க. அதற்கு காயிதே மில்லத் சொன்னார், அப்படிலாம் வைக்க வேணாம், ஒரு மொழியை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழியை வைங்க, தமிழ் மொழி தான் வந்து சிறந்த மொழியாக இருக்குது, இலக்கிய நயம் கொண்ட மொழியாக இருக்குங்கும் போது நேரு கேட்பார், அது எப்படி வைக்க முடியும், பெரும்பான்மையாக ஹிந்தி தானே பேசுகிறாங்க. அதற்கு இவர் சொல்லுவார், இல்லை அப்படி கிடையாது, பெரும்பான்மையாக அப்படிங்கிறத பார்க்குறதோட இலக்கிய நயம் கொண்ட மொழி எதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து தேசிய விலங்கு எது, புலி, விலங்கு பறவை எது, மயில், இதை வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாயும் காகையும் தான், ஏன் அதை வைக்கல? அப்போ எது வீரத்தாலும் சிறந்த பண்போடு இருக்கோ அதுதானே வைக்கிறீங்க. அதுபோல தான் தமிழ் மொழி வந்து ஒரு இலக்கிய நயம் கொண்ட மொழியாக இருக்குது, தொன்மையான மொழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காயிதே மில்லத் அவர்கள் முன் வைப்பாங்க. அப்போ அவர் கேட்பார், உருது வேணால் வச்சிடலாமான்னு. அப்போ உங்களுக்கு அந்த உள்நோக்கம் புரிஞ்சிருக்கும், முஸ்லீம்னாலே உருது பேசுவான் அப்படின்னு. ஆனால் காயிதே மில்லத் அவர்கள் சிறந்த தமிழனாக இருந்திருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், இஸ்லாம் எங்கள் வழி, தமிழ் எங்கள் மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பு அம்மா என்று சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்கே பயன்படுத்துவார். அப்போ அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பு அம்மா என்று சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த அம்மாங்கிற அந்த மொழி, தமிழ் மொழியை சொல்ல வைத்தது அந்த அல்லாஹ் தானே, இறைவன் தானே. அப்போ அவர் இறை பற்றோடும் நான் இருக்கணும், என் மொழி மீதும் பற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தையை அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்போ ஒரு முஸ்லீமாக இன்றைக்கி நம்ம எப்படி மொழியை பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மொழி பற்றும் நேசமும் பாசமும் இருக்கணும். அதை எக்காலமும் அது வெறியாக மாறிடக்கூடாது. அதாவது என் மொழி தான் உலகத்தில் சிறந்தது, மித்த மொழிகள்லாம் கேவலமான மொழி அப்படின்னு பேசக்கூடாது. பிற மொழிகளை இழிவுபடுத்தவும் கூடாது. மொழியால் நான் சிறந்தவன்னு பேசுறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஹராம். மொழியால் யாரும் சிறந்தவன் கிடையாது அப்படிங்கிற இந்த சித்தாந்த தத்துவார்த்த சிந்தனையிலிருந்து தான் இஸ்லாம் எங்களுக்கு பண்பாட்டு சூழலை வந்து கற்றுக் கொடுக்கும். அதே போல பிற மொழியுடைய துணை இல்லாமல் தங்களது தாய்மொழியை கொண்டு பல்வேறு நாடுகள் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ரஷ்யாவில் எடுத்தீங்கனாலும் சரி, அதே போல் இன்னும் யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷு, அதே போல் ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஜப்பானில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆங்கிலமே பெருசாக தெரியாது. ஆனால் அவர்கள் மொழியில் படித்து பெரிய பட்டப்படிப்புகளை முடித்து பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இன்றைக்கி உலகத்தில் தலை சிறந்த நாடாக சீனா, ஜப்பான் இருக்குது. அப்போ தமிழ்லேயே நம்ம படிப்பது என்பது தான் நமக்கு சிறந்தது. ஆங்கிலம் என்பது அடுத்து தேவை. ஏன் சர்வதேச அளவில் ஆங்கில தொடர்பு என்பது முக்கியம். அப்போ இரண்டு மொழி கொள்கையில் தமிழ், அதற்கடுத்து ஆங்கிலம் என்பது ஒரு சரியான தேர்வாக இருக்கும். இந்தி உனக்கு தேவைதானா, நீ படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது விருப்பமாக இருக்கலாம். இன்றைக்கி தமிழகத்தில் வாயில் சொல்லலாம் தவிர பல்வேறு இடங்களில் இன்றைக்கி ஹிந்தி கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஹிந்தி வகுப்புகள் கூட நடக்குது. அது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநிலத்தை தாண்டி பிற மாநிலங்களுக்கு போனோம்னா உண்மையை சொன்னோம்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தான் தெரியுது. அப்போ ஹிந்தி என்பது ஒரு விருப்ப பாடமாக வச்சுக்கலாம். ஆனால் தன் மொழியில் ஒரு விஷயத்தை தெரிந்து அறிந்து படிப்பது தான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு விஷயமா இருக்குது. நான் சொன்ன மாதிரி சீனா, ஜப்பான்காரங்களாம் அவன் மொழியில் தான் படித்து அவன் தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அப்போ தமிழ் மொழியை பேசக்கூடிய நாம் நிச்சயமாக நம் மொழியில் நாம் பயிற்சி செய்வது என்பது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். அதற்கடுத்து நாலேஜ், அறிவுக்காக நாம் என்ன பண்ணலாம், ஆங்கிலத்தை எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஹிந்தி உங்களுக்கு தேவையா? இப்போ நான்லாம் மொபைல் கடை வச்சுருக்கேன்னா இன்றைக்கி தமிழகம் முழுக்க எல்லா தொழில்களும்
வட மாநிலத்தை சார்ந்த தோழர்கள் வந்துட்டாங்கல்ல, சகோதரர்கள். இப்போ இவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோம்னா அவன் ஒரு பக்கம் தமிழ் ஓரளவு கற்றுக்கிறான், நாம் ஒரு பக்கம் ஹிந்தியை கற்றுக்கிட்டு அவன்கிட்ட பேசக்கூடிய சூழலாக தான் இருக்குது. நம்ம கடைக்கு வரக்கூடியவன்கிட்ட கிட்டத்தட்ட அனைத்து நபர்களுக்கும் ஹிந்தி தான் தெரியுது. அதில் 10 வருஷம் இங்கே இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு என்ன ஆகுதுன்னா தமிழ் ஓரளவு அவனே பேச ஆரம்பிச்சிட்டான். அவனும் தமிழில் பேசுகிறான் ஓரளவு, சில நபர்கள் ஹிந்தியில் பேசுகிறான். அப்போ அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்வதற்கு அல்லது வேறு சில தொடர்புகளுக்கு ஹிந்தி தேவைன்னா நீங்கள் அது கற்றுக்கிட்டு போகலாம். ஆனால் அந்த ஹிந்தி தான் பிரதானமாக இங்கே இருக்கணும் அப்படின்னு கொண்டு வருவது தான் இங்கே பிரச்சனை. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்திய அளவில் பல்வேறு தேர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய தேர்வுகள். அந்த தேர்வுகளில் எஸ்சிஜி, ஜிசி, அதே போல் வந்து இன்கம் டேக்ஸ், இது போன்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஹிந்தி தான் பிரதான மொழியாக இருக்குது. அப்போ இதை படித்து அவன் போய் இங்கே எழுதுவதற்கு திணறிட்டு இருக்கிறான். ஸோ அதுதான் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைட் பண்ணுறோம். அப்போ நம்ம மொழி போராட்டம் நடந்தோம், இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தோம், தியாகங்கள் செஞ்சோம், எல்லாம் ஓகே. இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, பல்வேறு ஒன்றிய அரசுடைய தேர்வுகள் இருக்குல்ல, அந்த தேர்வுகளில் அந்த பணிக்கு போகணும் அப்படின்னா ஆங்கிலம் தான், அது ஆங்கிலத்துக்கு அடுத்து ஹிந்தி தான் பிரதான தேர்வாக இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி நம்ம மாணவர்கள் திணறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி உண்மையாகவே ஃபைன் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி நம்ம இருக்கணும். அது இன்றைக்கி பிரதான தேவையாக இருக்குது. ஸோ அதனால் மொழியால் யாரும் சிறந்தவர்கள் கிடையாது. யார் சிறந்தவர் என்றால் உண்மையான மனிதநேயம் கொண்டு மற்ற மனிதனுக்கு உதவக்கூடிய இடத்துல இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடியவன் தான் ஆக சிறந்தவனாக காணப்படுறான். அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒரு பொருளாக இருக்குது. அதனால் மொழியை நாம் பற்றாக வைப்போம், நேசிப்போம், அதன் மீது காதல் கொள்வோம். இன்னும் சொல்லணும்னா முஸ்லீம்கள் அவங்களோட வழிபாட்டில் அரபி தான் பயன்படுத்துகிறாங்க, அவங்க அரபிகள் அப்படின்னு பேசுவாங்க. கிடையவே கிடையாது. அரபி என்பது ஒரு பொதுவான அடையாளம். இன்றைக்கி எடுத்துக்கங்களே, தேசிய கீதம் எங்கே இருக்குது? ரவீந்திரநாத் தாகூர் எழுதின அந்த தேசிய கீதம், அந்த தேசிய கீதம் பார்த்திங்கன்னா வங்க மொழி. ஸோ அதை ஏன் நம்ம ஏற்றுக்கிறோம்? நம்ம சொல்லாமலே இல்லை தமிழ் தான் சிறந்தது, வங்க மொழியில் பாடல் வந்தனால வங்க மொழி தான் சிறந்ததுன்னு பேசலாமே, ஏன் ஏற்றுக்கிறோம்? அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு உருவானது தான் இந்த தேசிய கீதம். அப்போ நமக்குன்னு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டால் மாநில கீதமாக தான் மாற்ற முடியும். நீராறும் கடலூருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஜனகன மனகதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்துவது தான் தவிர வங்கதேச மொழி தான் சிறந்தது நீங்கள் யாரும் சொல்லலை, வங்க மொழி தான். அது கவிஞர் நல்லா எழுதியிருக்கிறாரு, அது ஒரு ஒருமித்த சிந்தனை ஏற்படுத்துதுங்கிறதுக்காக தான் ஏற்றுக்கிட்டோம் தவிர அதுதான் சிறந்ததுன்னு நம்ம இங்கே சொல்லலை. அதுக்கு தான் நம்ம மாநில நீராறும் கடலூருக்குன்னு சொல்லிட்டு மாநில மொழி இருக்குது. அதே போல் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உலக முஸ்லீம்கள் எல்லாமே அரபி என்ற மொழியை அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய குரானை வாசிக்கக்கூடிய மொழியாக பார்க்குறாங்க. இது வந்து வேத மொழி அவனும் தொடக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபி குலத்தில் பிறந்தாங்க, அதனால் அவங்க அரபி பேசுனாங்க. ஸோ அந்த அரபியில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், மனப்பாடம் பண்ணி எங்களோட தொழுகையில் பயன்படுத்துகிறோம். மித்தபடி தொழுகையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் பள்ளிவாசலில் பார்த்தா தெரியும், ஜும்மாவுடைய பிரசங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் பயான்கள், அந்த உரைகள், சிறப்புரைகள் எல்லாமே முழுக்க தமிழில் தான் இருக்கும். அப்போ அரபி என்பது எங்களது வழிபாட்டுக்கு தேவையான ஒரு விஷயந்தான் தவிர நாங்கள் செய்யக்கூடிய உரைகள் அல்லது அறிவுரைகள் அல்லது போதனைகள் எல்லாமே முழுக்க தமிழ் தான். இப்போ கொண்டு வந்து மீண்டும் நீங்கள் ஏன் ஓதக்கூடிய இடத்துல கூட ஏன் அரபி வச்சுக்கிறீங்க, தமிழில் வச்சுக்கலாம்னா அது குதர்க்கமாகும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறவன் புகழனைத்தும் இறைவனுக்கேன்னு ஓத வேண்டியதான். ஆனால் அப்படி ஓத முடியாது. ஏன்னா அரபிக்குன்னு இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, கிராத் இருக்குது, அதே வந்து காரிகள்னு வாங்க 7 விதமாக ஓதக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு அரபியுடைய உச்சரிப்பும் அந்த தன்மையும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த நிலையிலிருந்து நம்ம அதை கேட்டுட்டு அதோடைய விளக்கத்தை தமிழில் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். அரபி வேறு தமிழ் வேறு, ரெண்டும் நம்ம வந்து பிரிக்கக்கூடாது. அரபியிலேருந்து மொழியாக்கம் செய்து அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் தவிர அரபி நீங்கள் டேரெக்டாக தமிழில் மொழிபெயர்த்து நீங்கள் உங்களுடைய தொழுகையில் பயன்படுத்துங்க அப்படின்னா அது கேலி கூத்தா மாறிடும். ஸோ ஒரு ஒருமித்த சிந்தனை ஏற்படுத்துவதற்காக அரபியை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வேதங்களின் அடிப்படை, அதாவது குரானை வாசிக்கக்கூடிய அடிப்படையில் நம்மளது வணக்க வழிபாடுகளுக்காக பயன்படுத்திக்கிறோம். நான் உம்ரா போகக்கூடிய சமயத்தில் கூட அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இந்த அரபி தான் பேசுனாங்க. இங்கிலீஷில் நான் பேசும்போது இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல. அப்போ அவங்க ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுகிறவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அரபியை கற்றுக்கங்க, ஏன்னா நீங்கள் சர்வதேச அளவில் முஸ்லீம் சமூகத்துடைய தொடர்பில் நீங்கள் பயணிக்கக்கூடிய சமயத்தில் பிரதானமாக அரபி தேவைப்படுது. அரபி தெரிஞ்சால் நீங்கள் பல நாட்டு சகோதரர்கள்ட்ட பேசுவதற்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க. அரபிக்கு அடுத்து சர்வதேச அளவில் முஸ்லீம்கள் உரையாடக்கூடிய மொழியாக உருது இருக்குது. உருது வந்து பல முஸ்லீம்கள் பேசுகிறாங்க. ஆனால் ரீஜனல் லாங்குவேஜ் இங்கே வந்துட்டிங்கன்னா தமிழ் முஸ்லீம் தமிழ் தான் பேசுவான், அவனுக்கு பிற மொழிகளை தாண்டி தமிழ் தான் தெரியும். அப்போ இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த மொழியை நம்ம வந்து இதற்காக அரபி மொழி சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ல, அரபி மொழி சிறந்தது கிடையாது. அரபி பெருசா தமிழ் பெருசா அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அரபி மொழி குரான் இறக்கப்பட்டனால அதை நம்ம என்ன பண்ணுறோம், பைஹார்ட் பண்ணுறோம், வாசிக்கிறோம், அதில் தான் ப்ரேயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் தவிர தமிழ் தான் பிரதானமாக எங்களது வணக்க வழிபாடுகளில் பயன்படுத்தப்படுது.
நீங்கள் தமிழில் துவா கேட்கலாம். இப்போ நீங்கள் போகிறீங்க அரபியில் கேட்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் தமிழ் இறைவனுக்கு வந்து ஒரு மொழி தான், அரபி மொழி தான் தெரியுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த மொழியில் கேட்டாலும் இறைவனுக்கு புரியும். இன்னும் தமிழ் மொழியில் கேட்டிங்கன்னா அது உள்ளபூர்வமாக இருக்கும், இறையச்சத்தோடு இருக்கும். அது என்ன பண்ணும், மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு மனநிறைவாக இருக்கும். இதே அரபியில் சில துவாக்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்காத நபிமார்கள் இறை தூதர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை அரபியில் இருக்கக்கூடிய சமயத்தில் அதை நீங்கள் அரபியில் எடுத்து மனனம் பண்ணி கேட்கும் போது அது இன்னும் எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நபிமார்கள் கேட்ட துவா இல்லை, அதை கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த அரபி உச்சரிப்புக்கு தமிழ் அர்த்தம் என்னங்கிறத விளங்கி கேட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.